நிறைய பேர் வந்து என்னுடைய நம்பர் கேட்டிருக்கீங்க. ஸோ நான் வந்து வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணதுனால நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் குரூப் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லை, வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி எப்படி யூடியூப்பில் லிங்க் பண்ணுறது அதை பற்றி டோட்டலாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள், கீழே அப்டேட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த 3 டாட் இருக்கும். இதை நீங்கள் டச் பண்ணிவிட்டு கிரியேட் சேனல், யூடியூப் சேனல் போலவே இதையும் நம்ம கிரியேட் பண்ணலாம். இதை கிரியேட் கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுங்க. உங்கள் சேனலுக்கு ஒரு நேம் வைங்க. நான் வந்து கனித்தமிழ் டெக் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் எழுதிக்கோங்க. ஸோ நான் சிம்பிளாக இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கனித்தமிழ் டெக்குன்னு எழுதிக்கிட்டேன். கிரியேட் சேனல் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடும். சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லோகோ செட் பண்ணணும். இதை நீங்கள் டச் பண்ணி இங்கே பாருங்கள், லோகோ நம்ம செட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இதை டச் பண்ணி இந்த 3 டாட் டச் பண்ணி எடிட் போயிட்டு இந்த லோகோ இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணி நம்ம கேலரிக்கு போயிட்டு நம்மளுடைய ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டன் கொடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். இதே இடத்துல இன்னொரு செட்டிங் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திரும்பவும் நம்ம இந்த 3 டாட்டை டச் பண்ணிக்கிட்டு எடிட் போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த கேமராவை டச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து கேலரிக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோவை எப்படி எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துலையே எமோஜ் ஸ்டிக்கர்னு இருக்குது. இதை டச் பண்ணிக்கிட்டு ஏதாவது எமோஜ் கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஸ்மைல் பண்ணுற மாதிரி, கிரீடோ மாதிரி, இந்த மாதிரி வண்டி, டீ கப்பு, இந்த மாதிரி ஏதாவது எமோஜ் கூட நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே இடத்துல உங்களுக்கு இன்னொரு செட்டிங் நான் சொல்லித்தரேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமராவை டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சர்ச் வெப் அப்படின்னு இருக்குது. இதில் நம்ம சர்ச் பண்ணி கூட வச்சுக்கலாம். சரிங்களா? இதில் கனித்தமிழ் டெக்குன்னு இருக்குது. சர்ச் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ என்னுடைய லோகோ வந்திருக்கு கூகுள் கிட்டே இருந்து. இப்போ இந்த இடத்துல நம்ம ரோஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ரோஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம ரோஸ் கூட வச்சுக்கலாம். லைக் இந்த ரோஸை நான் டச் பண்ணிக்கிறேன், லோட் ஆகுது. நீங்கள் க்ரோப் பண்ணிக்க தந்தால் பண்ணிக்கங்க. டன் கொடுங்க. இந்த இடத்துல வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் சேவ் சேஞ்ச் கொடுத்துருங்க. அகைன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் சேனல் வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இதில் பணம் சம்பாதிக்க முடியுமா, இதில் என்னென்ன உங்களுக்கு யூஸ் ஆகும், அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிட்டோம், இது மூலம் நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கலாம், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சில செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அடுத்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஷேர் லிங்க், இங்கே பாருங்கள் ஷேருன்னு இருக்குது. இதை டச் பண்ணிக்கிட்டு நம்ம லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். நம்மளுடைய யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுடைய சேனலை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் ஒரு வீடியோவை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த கமெண்ட் பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், பேஸ்ட்டு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஓகே கொடுங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் சேனல் கீழே வந்துடும். இந்த இடத்துல நீங்கள் தேவைப்பட்டால் பின் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு மொபைலில் இருந்து எப்படி வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இது என்னுடைய இன்னொரு மொபைல். இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், அந்த வீடியோ ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதை டைரெக்டாக டச் பண்ணுறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ரீடைரக்ட் ஆகி இந்த இடத்துக்கு வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி பேஜ் தான் வரும். சரிங்களா? லிங்கை டச் பண்ண உடனே வியூ சேனல் போங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபாலோ கொடுத்துக்கோங்க. ஃபாலோ கொடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூடியூப்ல அப்லோட் பண்றதுக்கு முன்னாடியே நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல சில நோட்டிபிகேஷன் கொடுத்துருவேன். நீங்க தேவைப்பட்டா ரொம்ப ஈஸியா நீங்க வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இது போல நீங்களும் சேனல் கிரியேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, இது போல விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெளிவா யாருமே எந்த சேனல்லுமே சொல்லி கொடுத்ததில்லை. ஸோ இது போல நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க.
ரெகுலரா நான் போடுற வீடியோஸ், நெக்ஸ்ட் எனக்கு தெரிஞ்ச நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பா நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க, சரிங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, வாட்ஸ்அப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், சேனலை எப்படி வந்து நம்ம யூடியூப்ல இருக்கிற வீடியோவுக்கு உள்ள லிங்கை ஆட் பண்ணணும், அந்த லிங்கை டச் பண்ணி எப்படி நம்ம அந்த சேனலுக்குள்ளார ஜாயின் பண்ணணும், இந்த 3 விஷயத்தையும் இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்டீங்க. இது மட்டும் இல்லை, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்ல ஏர்னிங் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். கண்டிப்பா முடியும். அது நான் வந்து அடுத்த பார்ட்ல போடுறேன். மறக்காம வீடியோவை பாருங்க. அது மட்டும் இல்ல, யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிடைஸ் வரை எல்லா வீடியோவும் இருக்கு, கண்டிப்பா பாருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. யூடியூப் இப்ப நான் எடுத்துக்கிறேன் பாருங்க. இந்த யூடியூப் சேனல் ஓபன் பண்றதுக்கு பல ரூல்ஸ் இருக்கு, சரிங்களா? அந்த பல ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே பணம் சம்பாதிக்க முடியும். இங்க பாத்தீங்கன்னா பல பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சிருந்துமே பணம் சம்பாதிக்க முடியல. காரணம் பாத்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் இருக்கு, அது அவங்களுக்கு தெரியல. சோ நிறைய ரூல்ஸ் பத்தி எந்த சேனல்லையுமே எக்ஸ்பிளைன் பண்ணவே மாட்டாங்க. அவங்க கண்டென்ட்டுக்கு ஏத்த மாதிரி மட்டும்தான் போடுவாங்க. நம்ம சேனல்ல உங்கள் நலன் கருதி நான் வந்து உங்களுக்கு யூடியூப் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி நான் ஸ்டார்ட் பண்றது, எப்படி நம்ம மானிடைஸ் வாங்குறது, அது எல்லாமே போட்டிருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. நீங்க என்ன பண்றீங்கன்னா என்னுடைய மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. நீங்க யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிடைஸ் வரை ஒரு கிளியர் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா லைஃப்ல எவ்வளோ வேஸ்ட் பண்றீங்க, அதாவது நான் கூட எவ்வளோ வேஸ்ட் பண்றேன். நீங்க உங்களுடைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூடியூப் பேஸை தெரிஞ்சுக்கங்க. எந்த வீடியோ போடணும், எந்த வீடியோ போடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு நீங்க நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய மெம்பர்ஷிப் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. சில பேர் ஜாயின் பண்ணிட்டு மெயில் பண்ணாம இருக்கீங்க. தயவு செஞ்சு மெயில் பண்ணுங்க. மெயில் பண்ணீங்கன்னா தான் நான் உங்ககிட்ட பேச முடியும். ஜாயின் பண்ணிட்டு அப்படியே இருக்காதீங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிட்டு யூடியூப் பேசிக்கை கற்றுக்குங்க. யூடியூப் மானிடைசேஷன் ரூல்ஸை நீங்கள் ஜஸ்ட் 199 ஜாயின் பண்ணிக்கிட்டு கற்றுக்குங்க. அது எப்படி ஜாயின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய டேஷ்போர்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதே போல் நீங்கள் என்னுடைய சேனல் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பக்கத்தில் ஜாயின் இருக்கும். இதை டச் பண்ணி உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து 3 லெவல் வச்சுருக்கேன். முதல் லெவல்ல 59, நெக்ஸ்ட் 89, நெக்ஸ்ட் 199. நல்லா புரிஞ்சுக்குங்க. 59, 89ல ஜாயின் பண்ணா அதுக்கு கீழே என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். என்னுடைய ஃபோன் நம்பர் வேணும்னா 199ல ஜாயின் பண்ணிக்கிட்டு என் ஃபோன் நம்பரை எடுத்துக்கோங்க. ஜாயின் பண்றதை விட மெயில் பண்ணுங்க மக்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.